முடியாது, நம்ம அந்த விஷயத்த மாத்தி சொல்லுவோம். ஒரு இடத்துல ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிருவோம், ஆனா வேற மனிதர்கள் கேட்கிறப்ப இவங்களாம் அன்னைக்கு என்ன பார்த்துக்கிட்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த மாத்தி சொல்லுவோம். இப்படி நம்ம ஒரு தவறு செய்யறப்ப நம்ம மனிதர்களுக்கு பயப்படுறோம். இந்த மனிதருக்கா அந்த மனிதருக்கா நம்ம தவறு செய்யும் போது பாக்குறான்றதை விட அல்லாஹ் நம்மளோட இருக்கான், அல்லாஹ் நம்மள பாக்குறான், அல்லாஹ் நம்மளோட எப்பவுமே சரி. அதாவது மாற்று மதத்தவர்கள்லாம் சொல்லுவாங்க தூண்டிலே இருக்கான் துரும்புல இருக்கான் கடவுள் அப்படின்னுவாங்க. நான் உண்மையிலே அல்லாஹ் நம்ம கூட எல்லா நேரத்திலையும் எல்லா வக்தில எல்லா நிமிஷத்திலையும் அல்லாஹ் நம்மளோட இருக்கான். அவனுக்காக நம்ம அதிகமா பயந்து நம்ம அந்த தவறு வந்து விடுபடுறதுக்கு நமக்கு அல்லாஹ் கிருபை செய்யணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு தடவை அவங்களுக்கு ஒரு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டுச்சா. அப்போ அல்லாஹ்ட்ட வந்து அவங்க நேரடியா பேசக்கூடியவங்களாக இருந்தாங்களாம். அப்ப வந்து அவங்க அல்லாஹ் சொன்னாங்கன்னா எனக்கு கடுமையான வயிற்று வலி, எனக்கு வந்து இதுல இருந்து எனக்கு விடுவி கொடுறாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அல்லாஹ் வந்து ஒரு மரத்தோட இதை காட்டி இந்த மரத்துல இருந்து நீங்க இலைய பிரிச்சு சாப்பிடுங்க, அந்த மரத்துல வந்து உங்களுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு, அந்த வயிற்று வலியை போகக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க அந்த மரத்துல இருந்து இலைய பிரிச்சு சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு வயிறு வலி சரியா போயிடுச்சு. மறுக்க கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி அவங்களுக்கு வயிறு வலி வந்திருக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அல்லாட்ட நேரடியா பேசக்கூடியவங்க தான், ஆனா வந்து வயிறு வலி வந்துருச்சு, நேரா போனாங்க அந்த மரத்துல உள்ள அந்த இலையை பறிச்சாங்க சாப்பிட்டாங்க. அதோட அவங்களுக்கு வயிறு வலி போகல, வயிறு வலியே நிக்கல. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டாங்க வயிறு வலி நின்றுச்சு, ஆனா இன்னைக்கு சாப்பிட்டப்ப அவங்களுக்கு வயிறு வலி நிக்கல. அப்ப நான் அல்லாட்ட வந்து அவங்க கேக்குறாங்க, நான் அன்னைக்கு இந்த செடி இந்த மரத்துல இருந்து இலைய பறிச்சு சாப்பிட சொன்னால நான் சாப்பிட்டேன், எனக்கு வயிறு வலி போயிடுச்சு, இன்னைக்கு ஏன் போகல அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அல்லாஹ் சொல்றான், அன்னைக்கு நீங்க சாப்பிட்டது ஏன் மேல நீங்க நம்பிக்கை வச்சு சாப்பிட்டீங்க. அன்னைக்கு அல்லாஹ் சொன்னப்ப இந்த செடியை பறிச்சு நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு வயிறு வலி சரியா போயிடும் அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் சொன்னா சரியா இருக்கும், அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படின்றதுக்காக நீங்க சாப்பிட்டீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க எது மேலதான் நம்பிக்கை வச்சீங்க, அந்த செடி மேல அந்த இலை மேல நம்பிக்கை வச்சீங்க. அந்த இலையை பறிச்சு சாப்பிட்டா வயிறு வலி சரியா போயிடும் நினைச்சீங்க, அதனால அந்த இலையை பறிச்சு சாப்பிட்டீங்க. அப்ப நம்மளுடைய எப்பவுமே நம்மளுடைய உள்ளத்துல ஒரே ஒரு விஷயம், லா தன்சல் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் என்னோட இருக்கான், எப்பேற்பட்ட சோதனையும் அல்லாஹ் என்னோட இருக்கான். அது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பெரிய சோதனை, நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம் தான். அவங்களுக்கு அல்லாஹ் நோயை கொண்டு சோதிச்சான். அவ்வளோ அவ்வளோ அழகா ஆட்சி செஞ்சு அவ்வளோ ராஜாங்கத்தையே கையில வச்சிருந்தவங்க, அவங்களுக்கு அல்லாஹ் நோயை கொண்டு சோதிச்சான். ஆனா அந்த நோயில இருந்து அவங்க விடுபடுறதுக்கு நினைக்கல. அவங்க என்ன ஒரே வார்த்தை சொன்னாங்கன்னா, அல்லாஹ் எனக்கு இந்த நோயை கொடுத்திருக்கான்,